வண்டியை பற்றி ப்ளஸ் மைனஸ் சொல்கிறேன். அதே மாதிரி நான் போகிற இடத்தையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். பயங்கர பாய்சன் இது. ஒரு 5 பூச்சி கடிச்சா ஆளே காலி, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இது. ஆளே போட்டு தள்ளுறோம். தேன் வாசனை அடிக்குது. ஓடனா நாமளும் காலி, சுற்றி இருக்கிறவங்களும் காலி. பாதி படிக்கட்டு வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான வியூ. இந்த மலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த பக்கம், அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. உருண்டு விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு, நிதானமாக வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். சரி, இந்த இடத்துல சரியான ஹீட் அடிக்குது. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரிலேருந்து ஒசூர் வந்திருக்கேன். புல்லட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரைடு ஒரு 100 கிலோமீட்டர் இப்போ வந்திருப்பேன். ஒசூர் 80, அங்கேருந்து இப்போ தளி வந்திருக்கோம். தளி பார்த்தீங்கன்னா தேவரப்பட்டான்னு ஒரு இடம் இருக்குது. தளி நல்லாயிருக்கும், நிறைய இடம் உங்களுக்கு காட்டின வீடியோவில். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து லாங் ட்ராவல் வந்தால் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நல்லாயிருக்கும், இருந்தாலும் பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. வண்டி வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து லாங் ஒன்றும் போகல, இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, அதான் ஒரு வீடியோவாக பண்ணலான்ட்டு. ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுல நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஒசூரில் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் விக்கியும். உன் பேர் விக்னேஷ். அப்புறமா நம்ம ஃப்ரெண்டு இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. பேர் வந்து மஜா விக்கி. அப்படியே நம்ம சேனலில் பார்க்குறவங்க அவரையும் பாருங்கள். போக போக வீடியோ பார்க்கலாம். வண்டியை பற்றி ப்ளஸ் மைனஸ் சொல்கிறேன். அதே மாதிரி நான் போகிற இடத்தையும் காட்டுறேன். இது மெயினாக வண்டிக்காக தான் இந்த வீடியோ. அப்படியே வந்ததுக்காக நாங்கள் போகிற இடத்தையும் காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி வழி தளியிலேருந்து வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம கிட்ட போய் காட்டுறோம் போக போக உங்களுக்கு. இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, லொக்கேஷன். இந்த பாருங்கள், பீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சாமந்தி பூ. இடமும் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்பாட்டு. கோயில் மேலே மலை ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஒரு இடம் காட்டுறேன். இங்கே ஒரு பாறை இருக்கும், சிங்கிளாக ஒரே பாறை, பெரிய பாறை. அங்கே பார்த்தீங்கன்னா சொனை இருக்குது. சொனை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு பயங்கரமாக இருக்குமா. அதனால் அதையும் போய் காட்டுறேன். பாருங்கள், லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்டே இது, நிறைய பேர் வராங்க. நான் உங்களுக்கு வண்டியை பற்றி லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்தையும் பார்த்துருவோம். நம்ம தேவரப்பட்ட அந்த கோயில் காமிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி சிங்கிள் பாறை சொன்னேன் பாருங்கள், அந்த இடம் தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேன் இருக்குது. தேன்னா சாதா தேன் இல்லை, மலந்தேன். ஒரு ஊர்லேயும் ஒன்று சொல்லுவாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் மலந்தேன் சொல்லுவாங்க. பயங்கர பாய்சன் இது. ஒரு 5 பூச்சி கடிச்சா ஆளே காலி, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இது. வந்து குரங்கு சைடெல்லாம் பண்ணாதீங்க. யாராச்சும் பசங்களாம் வந்தீங்கன்னா கூட ஆளே போட்டு தள்ளுறோம். குளம் ஆழமாக இருக்குமா நம்ம தெரியல. ஆழம்லாம் இல்லையா? ஆஹா, தேன் வாசனை அடிக்குது. தேன் அது எல்லாம் ஏடு காஞ்சி போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 5 பூச்சி போட்டால் நீ டவுட்டு, காப்பாற்றுறதே டவுட்டு. ஓடனா நாமளும் காலி, சுற்றி இருக்கிறவங்களும் காலி.
பாருங்க சுற்றி காட்டுற பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய தேன், மலந்தேன். தேனி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே மலை மேலே ஏறுறது தான் பாக்கி மிச்சம். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக குளம் கூட இருக்குது. குளத்தில் மீன்லாம் கூட இருந்துச்சு. அப்புறமா கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பயங்கரமாக டூரிஸ்ட் ஸ்பாட், நல்லா டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வண்டிங்கெலாம் பார்க்கலாம் நீங்கள். இடம் வெறித்தனம் பயங்கரமாக இருக்குது. ஒன் டே ட்ரிப் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். பாருங்க, மீன்லாம் பயங்கரமாக இருக்குது. சின்ன சின்ன மீன், பெரிய மீன் எல்லாமே இருக்குது. நம்ம புல்லட் கெத்தான் நிற்குது. சரி, நம்ம அடுத்து மேலே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடும். மலை ஏற்ற பகுதி ஆரம்பம். படிக்கட்டு எத்தனை படி இருக்குன்னு தெரியல. எவ்வளோ படி இருக்கும்? ஒரு 200 படி. 200? சரி, பார்ப்போம். மழை டைமில் வந்தாங்களா நல்லா இருக்கும். ஃபுல்லாக தண்ணி. இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஃபுல்லாக தண்ணி அடியில் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ வெயில் காலம், அதனால அப்படி தான் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து இப்படி நார்மலாக வரலாம், ரோடு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இங்கேருந்து ஆரம்பம். படிக்கட்டு ஃபுல்லாக காட்டுனா வீடியோ பயங்கர லென்த்தாக போயிடும். நான் உங்களுக்கு பாதியில் கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து காட்டுறேன். படிக்கட்டு ஏறும் போது சில பேர் டயர்ட் ஆகும். அது நான் சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னா டயர்ட் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் நடந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி படிக்கட்டு வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியான வியூ. சரியான வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏறி வந்துட்டோம். ரொம்ப கஷ்டம் இல்லை, கஷ்டம்தான். எங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஏறி பழக்கிறவங்களுக்கு. அடிக்கடி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன படி தான். மேலே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. அது நம்ம இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 12 இல்லை, 1 மணி 1:30 மணி. எங்களை தவிர யாருமே இல்லை, மொட்டை வெயில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் உங்களுக்கு தமிழ்நாடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நான் காட்டில் இருங்க. இதான் கோயில் பூட்டியிருக்கு. இது பாருங்க வியூ. இது பக்கம் மலைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக காடு தான். கேமராவில் தெரியுதா தெரில, இந்த மாதிரி தெரில. சரி வாங்க, திருப்பி எப்பயாச்சும் வந்தால் நான் உங்களுக்கு கோயில் காட்டுறேன் உள்ள என்ன இருக்குன்ட்டு. இந்த மலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த பக்கம், அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தலியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு எல்லா ஊர்லேயும் வைக்கிற மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க கல்லலாடிக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று சொல்லுவாங்க, கல் அடுக்கி வச்சா நிறைவேறும், நிறைவேறினதுக்கப்புறம் கல்லை கழிச்சு விட்ருவாங்க அப்படின்ட்டு. இங்கேயும் சேம் கான்செப்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் டைம், ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இடம் பயங்கரமாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். அந்த பக்கம் வாங்கினீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது, பள்ளத்தாக்கு போய் பார்க்கலாம். அந்த பக்கமும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மேலே ஃபுல்லாக எல்லாம் கல் தான் அடிக்க வச்சுருக்காங்க. ஒரு பாறை தனியாக தொங்குது. அந்த பாறை தள்ளி விட்டு பார்க்கலாம். கேட்டா தள்ளுமே பலத்தை காமி. பாறையை தள்ளலாம், சப்போர்ட் பண்ணுங்க.
வேணா கொடுக்கலாம், நல்லா மழையை தள்ளுற மாதிரி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கீழே பள்ளத்தாக்குலாம் நிறையா இருக்குது. இடம் பயங்கரமாக இருக்குது. மஜா மஜா ஆகையா. இன்னும் அந்த பக்கம் போகலாமா? நேச்சர், உங்களுக்கு நேச்சர் பிடிக்குன்னா இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். தேவர் பெட்டா. பெட்டானா மலையா தெரியுமா? அதை பற்றி கனடாவில் மலை தானே. தேவர் பெட்டா செமையாக இருக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு வெறித்தனமான ஒரு வியூ காட்டுறேன். இதுக்கப்புறம் வேகமாக உருண்டு விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிதானமாக வாங்க. பார்த்துட்டீங்களா? வெறித்தனமான வியூஸ். ஃபுல்லாக காடு தான். கீழே இறங்கி போகலாம் முடிஞ்சா இல்லை, மெதுவாக இறங்கணும். ஸ்லிப் ஆனால் உருண்டு போயிடுவாங்க, அதனால் வேணாம். அது இல்லாமல் இடம் அந்த பக்கம் இருக்குது, நம்ம தனியாக இறங்கி போகலாம். திருப்பி இன்னும் ஊருக்கு போகணும், அதனால டைம் ஆயிரும். இன்னொரு நாள் வரப்போ ஈவினிங் டைமாக வரும், ஃப்ரீயாக எல்லாம் சுற்றி கவர் பண்ணி காட்டுறோம். இன்னும் அந்த பக்கம் வழி இருக்குது. ஒரு நாள் ஈவினிங் டைமாக வரும், பசங்களாம் வந்தால் ஜாலியாக இருக்கும். ஒரு கேங்காக வந்து காட்டுறேன். எங்களுக்கு நல்லா பயங்கரமாக இருக்கு இடம். அடுத்து நம்ம போயிட்டு வண்டியை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். பேக் பெயின் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஏன்னா நான் 100 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நின்று தான் வண்டி ஓட்டினேன். இருந்தாலுமே 200 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் தான். ஆனால் எனக்கு பேக் பெயின் எதுவும் தெரில. ராயல் என்ஃபீல்ட்னால் பெருசாக எதுவும் தெரியாது. அதே மாதிரி இது இல்லாமல் புது வண்டி, வைப்ரேஷன் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இன்றைக்கி தேதிக்கு இதில் ப்ளஸ்ஸு தான் நிறையா இருக்குது, மைனஸ் எதுவும் இல்லை. மைனஸ்னால் ஹீட் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சரியான ஹீட் அடிக்குது. கால் இப்படி வச்சு இங்கே நம்ம வண்டி ஓட்டும் போது ஃபுல்லாக ஹீட்டு தான். இந்த இன்ஜின்கிட்ட வர ஹீட்டு பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் ஓட்டுறப்ப நல்லா தெரியுது, ஃபீல் பண்ணலாம். இதே நீங்கள் லாங்கில் பைபாஸில் போகிறப்ப பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஹீட் ஒன்றும் பெருசாக தெரியாது. பெருசாங்கிறத விட சுத்தமாக தெரியல. ஆனால் நீங்கள் ஊரில் லோக்கலில் ஓட்டுறப்ப நல்லாவே ஹீட் ஃபீல் பண்ணலாம். அந்த ஹீட் ஒன்றும் ரெடியூஸ் பண்ணல, ஏன்னா அது ஏர் கூலு, லிக்விட் கூல் கிடையாது. இதுக்கே ரேட்டு என்ன ரேட்டுன்னு தெரியும் உங்களுக்கு, ராயல் என்ஃபீல்ட்னா. அப்புறம் வேறு எதுவும் மைனஸ் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் தான் அடுத்த வீடியோ. புது வண்டி வாங்குறவங்க புது இன்ஜின் நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கலாம். வைப்ரேஷன் பெருசாக இல்லை. ஆனால் கமெண்ட் பண்ணவங்க ஒருத்தர் சொன்னார் 3000 கிலோமீட்டருக்கு மேலே வருதுன்ட்டு. எனக்கு பார்ப்போம், நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் இந்த வண்டி பற்றி. இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நல்லாயிருக்கு. லாங் ட்ரிப்புக்காக தான் வாங்கினேன், அது எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் சர்வீஸ் அடுத்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஷோரூமில் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க,
நம்ம வீடியோ பண்ணுறதுனால நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் எப்படி இருக்கும், அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி, அங்கே இருக்க மெக்கானிக் வச்சு நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டுறேன். அடுத்து கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அடுத்து சர்வீஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.